வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். எல்லாரும் எதிர்பார்த்திருந்த 3 இயர்ஸ் எல்எல்பி கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது புது கட் ஆஃப் மார்க்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 3 இயர்ஸ் எல்எல்பி மாற்றுத்திறனாளிக்கு வந்துட்டு உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிஃப்ரென்ஷியல் ஏபிள் பர்சன் வந்து சொல்கிறாங்க. இதில் யார் யாரெல்லாம் வந்துட்டு எலிஜிபிலிட்டி ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாற்றுத்திறனாளிலேயே வந்துட்டு நிறைய டைப் இருக்குது, ஓகேவா. இப்போ காது கேட்காதவங்க இருக்காங்க, செவித்திறனை இழந்தவங்க, அதுக்கப்புறம் கண் பார்வை இழந்தவங்க. கண் பார்வையிலேயே வந்துட்டு ஒரு கண் வந்துட்டு தெரியும், இன்னொரு கண் தெரியாது, இல்லை அதுலேயே வந்து 30% தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு மூளை வளர்ச்சி வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒரு ஒரு ரொம்ப லேட்டாக தான் வந்துட்டு அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பல வகை குறைபாடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளி கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓசியில் வந்து 71.23 வந்து % சொல்லியிருக்காங்க. இதே பிசியில் வந்து 56.89, வெயிட்டிங் லிஸ்ட்டு 44.36, முஸ்லீமில் வந்துட்டு 52% இருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு வந்துட்டு 51.36 வந்துட்டு 44.82 இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி அதர்ஸில் வந்துட்டு 57.51 வந்துட்டு 50.60 வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி அருந்ததி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 55% வந்துட்டு 49.90 இருக்கும் % சொல்லியிருக்காங்க. இதே எஸ்டியில் வந்துட்டு எந்த கட் ஆஃப் மார்க்கும் சொல்லலாம். அப்போ யாரும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணலன்னு அர்த்தம். இதோட லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27ஆம் தேதி உங்களுக்கு ஜாயினிங் டேட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு சீட் எதனாச்சும் வேகன்சியில் இருக்குன்னா அது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, மற்ற மிலிட்ரி பர்சனு, சர்வீஸ் பர்சனு அந்த மாதிரி கோட்டாலாம் வந்துட்டு ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் உங்களுக்கு மீதி இருக்க சீட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து செகண்ட் கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய. இந்த மாதிரி குறைபாடில் இருக்கிற பர்சனுக்கு வந்துட்டு இந்த கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட உங்களுக்கு இமெயிலில் வந்திருக்கும். இன்கேஸ் இமெயிலில் வராத பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக வந்து யூனிவர்சிட்டியை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த எலிஜிபிலிட்டி ஆகிருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக யூனிவர்சிட்டி மூலிமா நீங்கள் வந்து அட்மிஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் வந்துட்டு மாற்றுத்திறனாளியாக இருந்து லா காலேஜ் அட்மிஷன் வந்து போட்டு அவங்களோட கட் ஆஃப் மார்க் இதுக்குள்ளே இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. செகண்ட் கட் ஆஃப் மார்க் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மந்த்துக்குள்ளே வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா தசரா லீவ் விடுறதுக்கு முன்னாடியே வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் செகண்ட் கட் ஆஃப் மார்க் வந்துட்டு எல்லோரும் எதிர்பார்க்கலாம். மறக்காமல் ஆர்டிஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.